35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செல்வி கீர்த்தனா அவர்கள் தமிழகத்தில் 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை திமுக விட்டு சென்றிருக்கிறது என்பது மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்தான அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திரு தங்கம் தென்னரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். தங்கம் தென்னரசு அவர்கள் தரப்பிலிருந்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனத்தில் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார், விரிவா சொல்லுங்க. 10 லட்சம் கோடியை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசுவது சரியானதல்ல, முதிர்ச்சியற்ற அரசியல் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனாவின் பேச்சுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தங்கம் தென்னரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில முற்றிலும் உண்மைக்கு புறம்பாகவும் மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்தான சாதாரண அடிப்படை புரிதலும் இல்லாம 10 லட்சம் கோடியை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத போற போக்குல புழுதிவாரி தூற்றி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் பேசுவது, அவதூறு பரப்புவது, உள்நோக்கத்தோடு திமுகவுக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் மக்களிடையே ஒரு மாய பிம்பத்தை சமூக வலைதள ஜோடனைகள் மூலம் கட்டமைக்க முயற்சிப்பதும் விஷமத்தனமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் அரசு நிர்வாகத்தில் அனுபவமின்மை காரணமாக மக்களை ஏமாற்றி குழப்பம் செய்யக்கூடிய வகையில தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அமைச்சர் கீர்த்தனாவின் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் அரசு நிர்வாகத்திலும் அமைச்சரவையிலும் பல ஆண்டுகள் அனுபவம் மிக்கமான நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் நிதித்துறை நிர்வாக நடைமுறைகள்ல நேரடி அனுபவம் மிக்க தற்போது புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் இடித்துரைத்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்த முன் வருவார்களா, அல்லது பொய்யும் புனை கதைகளும் மிக்க இத்தகைய மலிவான பிரச்சாரங்களுக்கு துணை போக போகிறார்களா அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.